ஒரே மொழிக்கு பெண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழிக்கு பெயர் தமிழ். அதே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழிக்கு பெயர் சமஸ்கிருதம். அதனாலதான் சமஸ்கிருதத்தில் அழுத்தமான எழுத்துக்கள் எல்லாம் வரும். ஷா இந்த மாதிரியான அழுத்தமான எழுத்துக்கள் எல்லாம் வரும். தமிழில் பெண்மை பெண் தன்மை உள்ளது அப்படின்றதுனால மென்மையான எழுத்துக்கள் தான் வரும். ஆனால் தமிழில் நமக்கு அந்த வெவ்வேறு விதமான எழுத்துக்கள்லாம் இல்லை. இப்போ கானா ஒரே காதான். ஆனால் நம்ம தமிழில் பயன்படுத்தும் போது பாருங்க, கண்ணன்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம், கணேஷ்ன்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம். காவுக்கும் காவுக்கும் தனித்தனி எழுத்துக்கள் தமிழில் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஆனால் நம்ம பயன்பாட்டில் எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்தது என்று சொன்னால், என்றைக்குமே தமிழர்கள் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்ந்தே படித்து வந்திருக்கிறார்கள். தமிழ் எப்படி தமிழர்களுக்கு சொந்தமான மொழியோ அதை போன்று சமஸ்கிருதமும் தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு மொழி. எப்படி வெஸ்டர்ன் அறிவியல்ல, மேற்கத்திய அறிவியல்ல ஒரு அறிவியல் மொழியாக லத்தீன் பயன்படுத்தப்படுகிறதோ, செம்பருத்தி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் செம்பருத்தின்னு படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் செம்பருத்திக்கு இங்கிலீஷ்ல படிப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் சொல்லி லத்தீன் பாஷையை பயன்படுத்துவாங்க. ஏன்? அது மேற்கத்திய அறிவியலினுடைய அறிவியல் மொழி. இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம். அதனாலதான் சமஸ்கிருதம் இங்கு யாருக்கும் தாய்மொழியாக இல்லை, எல்லோருக்கும் அறிவியல் மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள். அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்திற்கு எது தேசிய மொழியாக வர வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்படும் பொழுது சமஸ்கிருதம் இந்த மண்ணிற்கு தேசிய மொழியாக வர வேண்டும் என்ற பரிந்துரையை அவர் வைத்தார்.